வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது, தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது, தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேச குமாரனுமாகிய ஈசாக்கை நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாமுக்கு உரைக்கப்பட்ட வார்த்தை. பல வருடங்களுக்கு பிறகு பிறந்த ஒரே பேரான குமாரனை பலியிடும்படி ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாம் என்ன செய்தாராம் பாருங்க. 18ஆம் வசனம் சொல்கிறது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆணையிடுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களிடத்திலே கேட்கின்ற காரியங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, அவருக்கென்று கொடுக்கும் பொழுது, நீங்கள் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவீர்களானால் இன்றைக்கு உங்களை அவர் ஆசீர்வதிப்பது அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. பலியிடுங்கிற நேரத்திலே ஆண்டவர் குறுக்கிட்டு சொல்கிறார், உன்னுடைய மகனை அல்ல, என்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தின் இரட்சகராக நான் கொடுக்க இருக்கின்றேன் என்று மேலான காரியங்களை தேவன் நமக்காக செய்து முடித்தார் அல்லவா. இன்றைக்கும் அவர் கேட்கிறதை நீங்கள் கொடுங்கள், உங்களை அவர் ஆசீர்வதித்து பெருக செய்வார். ஜெபம் செய்யலாம். இரட்சகரும் மீட்பருமாகிய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆபிரகாம் நீர் உரைத்த வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுத்து கீழ்ப்படிந்தார். அவருடைய வாழ்க்கையிலே நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எண்ணி முடியாதது. இன்றைக்கும் உம்முடைய சத்தத்தை கேட்டு உமக்கு செவி கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அதே ஆசீர்வாதங்கள் எண்ணி முடியாததாய் பெருகட்டும். பெருக்கத்தை உம்முடைய பிள்ளைகள் காணட்டும். அதிசயங்களும் அற்புதங்களையும் அவர்கள் அனுபவிக்கட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.